ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான பேச்சுலர்ஸ் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லீஃப், அனசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி 3, கருவேப்பிலை அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 டம்ளர் ரைஸ்க்கான அளவு. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி தழை அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மஷ்ரூம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன் கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் அந்த அளவில் ஆட் பண்ணி ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ லெமன் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அலசி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு குயிக் ரெசிபி, பேச்சுலர்ஸ் மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முக்கியமாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கூட தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.